நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் அமைத்தி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காக்டெயிலுக்கான கேஜ் எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்குறோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். இதுதான் அதுக்குண்டான டூல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கேஜ் செய்ய போகிற ரோல். இது பார்த்திங்கன்னா 14 கேஜ் அரைக்கரை வெல்டு மெஸ் கேஜு கேட்டிங்கன்னா கடையில் தருவாங்க. பார்த்திங்கன்னா 3 ஃபீட் வித்து 15 ஃபீட் லென்த்து. நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு தான். ஸ்கொயர் ஃபீட் வந்து 14 ருபீஸ்க்கு வாங்கினேன். நீங்கள் என்ன ப்ரைஸ் வருதுன்னு கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. ப்ரைஸிங் ரோலாக எடுத்திங்கன்னா தான் அந்த ரேட்டு. நீங்கள் லூஸில் கொஞ்சம் கம்மியாக வாங்கினீங்கன்னா ரேட் மாறும். ரோல் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. மடி சுற்றிக்கூடாங்கிறதுக்காக ஒரு வெயிட் கல் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த பக்கம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிராஃப்டாட்ட ஒரு பேப்பரில் எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு பிளானிங் பார்த்துடலாம். வித்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட். நம்ம 3 ஃபீட் ரோல் தான் எடுத்திருக்கோம். லென்த்து 1.5 ஃபீட், பிரெத்து 1.5 ஃபீட்டு. நம்ம மடிக்கிறத பார்த்திங்கன்னா ரோலை பாட் டைப்பில் தான் மடிக்க போகிறோம். பிரெத்து லென்த்து பிரெத்து 1.5 1.5 அது மாதிரி 3 பார்ட்டிஷனுக்கு 3 இது மாதிரி மடிச்சுக்கிறோம். பேக்கில் வந்து டோட்டல் ஒரே லென்த்தாக கொடுத்துட்றோம், பேக்குக்கும் சைடுக்குமே. அந்த சென்டர் கேப் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்ரே வைக்கிறதுக்காக 1 இன்ச்சு கீழே ஒரு மேலே ஒரு லைன் மடிச்சுறதுக்காக விட்டுறோம். இப்போ 1.5 போது 18 இன்ச்சு, 3 18 54 இன்ச்சு. 54 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஒரு பார்ட்டிஷனுக்கு 54 இன்ச்சு. ஃப்ரண்ட்டில் ஒரு லைனு மடிச்சுடுற கொட்டை மாதிரி பேக்லேயே ஒரு லைன் தள்ளி கட் பண்ணணும். இதே மாதிரி 54 இன்ச்சு வச்சு 3 பார்ட்டிஷனுங்கிறனால 3 லென்த்து கட் பண்ணிக்கலாம். பேக் லென்த்துக்கு அடுத்தது வெட்டிக்கலாம். பேக் லென்த்து பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க்கு, அடுத்தது அந்த டெஸ்ட்ரேக்காக 1 இன்ச்சுக்கும் போது 2 லைன் விட்டு மடி ஒரு 18 இன்ச்சு. மடியும் டெஸ்ட்ரேக்கு 2 லைன் கேப் விட்டுறோம். மடி ஒரு 18 இன்ச்சு. 3 பார்ட்டிஷன் இருக்குது. 3 லென்த்து 3 18 இன்ச்சு வைக்கணும். கீழே ஒரு டெஸ்ட்ரே வைக்கிறனால அதுலேருந்து ஒரு 2 லென்த்து விட்டு 2 லைன் விட்டு அங்கே கட் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா 3 பார்ட்டிஷன் உண்டான லென்த்தும் பேக் லென்த்து வெட்டியாச்சு. அதை மடிக்கிறதுக்கு முன்னாடி உருண்டையாக இருக்கிறத ஃப்ளாட் பண்ணணும் முதல்ல. அது எப்படின்னு பார்க்கலாம். என் ஒய்ஃபும் நான் தான் அந்த கேஜ் செய்கிறோம். எங்கள் ஃபார்மில் இருக்கிற எல்லா கேஜுமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செஞ்சது தான். அவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. திருப்பி போட்டு அது மேலே ஏறி நின்றுட்டு அப்படியே நம்ம அமுத்திட்டே வந்திங்கன்னா அது ஃப்ளாட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மடிக்கணும். நல்லா ஃப்ளாட்டாக சுற்றி எல்லா பக்கம் மடிச்சு விட்ருணும். பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளாட்டாக உட்காந்துரும். இப்போ சுற்றிட்டு இருந்தது ஃப்ளாட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம அந்த 54 இன்ச் வச்சு பார்ட்டிஷனுக்காக விட்டு எடுத்துட்டு அதை வந்து பார்ட் டைப்பில் மடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 18 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அது மேலே ஒரு பைப், அதை மடிக்கிறதுக்காக நல்லா ஒரு லென்த்தான பைப் வச்சுக்கோங்க. கரெக்டாக 2 பக்கமும் அந்த மார்க்குக்கு தகுந்த மாதிரி 2 பக்கம் மார்க் பண்ணி
அந்த பைப்பை வச்சு அது மேலே கால் வச்சுட்டு சுற்றி வச்சு நம்ம தூக்கி பிடிச்சி நீட்டாக அந்த எட்ஜஸ்லாம் நல்லா தட்டி விடணும். எட்ஜஸ்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு மேலே ஏதோ ஒரு பெண்டர்ஸ் இருந்ததுன்னா அங்கேயே லைட்டாக ஒரு நல்லா தட்டினீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த தட்டினதுக்கப்புறம் அந்த பக்கம் மறுபடியும் அந்த பக்கம் ஒரு 18 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இரும்பு பைப் வச்சு அங்கேயே எட்ஜஸ்லாம் வந்து நல்லா நீட்டாக தட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா நீட்டாக பா மாதிரி ஆயிரும். இந்த இது பிட்டு எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற 2 பிட்டையுமே இதே மாதிரி மடிச்சுக்கணும். முதல்ல அந்த ஒரு லைன் மடிச்சு விட்றக்காக விட்டோம்ல, அந்த லைனில் மடிச்சு விட்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிசுரை மட்டும் வெட்டி எடுத்துடணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த பேக் பிட் போட்டு மடிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ பார்ட்டிஷனுக்காக பா மாதிரி மடிச்சு வச்சுருக்க மெசையுமே பேக்குக்காக வெட்டி வச்சுருக்க லென்த்து மெசையுமே வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். நான் மெஸ்ஸில் இருக்கிற அந்த கம்பியே மடக்கி தான் வந்து ஜாயின் பண்ணிக்குவேன், கட்டு கம்பி போட மாட்டேன். அங்கங்கே ஒவ்வொரு கம்பி மட்டும் மடிச்சு விட்டுக்கலாம். எல்லா இதையும் மடிச்சுட்டு எல்லா பார்ட்டிஷனையும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் கூட மடிச்சுக்கலாம். பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒவ்வொரு கம்பியை மட்டும் மடிச்சு விட்டு போட்டு எல்லா பார்ட்டிஷனையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸு கம்பியெல்லாம் மடிச்சு விட்டுக்கலாம். இது ஒர்க் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனாலும் ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லா கெட்டியாக நிற்கும். கட்டு கம்பி போடுறத விட எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் நான் இப்படி தான் எல்லா கேஜுமே இப்படி தான் செஞ்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனோட டாப் மடித்தாச்சு. பேக் வந்து ஃபுல் லென்த்தாக மடிச்சிருக்கனால மடி ஒரு 18 இன்ச் வச்சு அந்த ஃபஸ்ட் பார்ட்டிஷனோட பாட்டம் பாயிண்ட்டை வச்சு நம்ம மடிக்கணும். அதுக்காக வந்து 18 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அதில் வச்சு மடிச்சிடுறோம். அடுத்த பார்ட்டிஷனோட மெஸ் எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். முதல்ல சொன்ன மாதிரி 2 லைன் டெஸ்ட் சேக்காக விட்டுட்டு அது கீழே இந்த பார்ட்டிஷனோட டாப்பை வச்சு மடிச்சிடுறோம். முதல்ல சொன்ன மாதிரி செகண்ட் பார்ட்டிஷனோட பாட்டத்தை வச்சு மடிக்கிறதுக்காக அந்த இதில் இருந்து டாப்பில் இருந்து 18 இன்ச்சு வச்சு
அதோட பாட்டத்தை உள்ளே வச்சு மடிச்சுக்கிறோம். அடுத்து பேலன்ஸ் இருக்க ஒரு பார்ட்டிஷனும் நம்ம இதே மாதிரி தான் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டிஷனையும் ஜாயின் பண்ணியாச்சு பேக்கில். அடுத்து 2 சைடு க்ளோஸ் பண்ணணும், கேட் ரெடி பண்ணணும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.